அழகி போட்டா அவளை போடணும், இல்லைன்னா செத்துணும். இந்த பிள்ளைய பார்க்கும் போதே அப்படியே எல்லாருக்கும் சலம் தெரிச்சது மாதிரி தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இவளை பார்க்கும் போதே எனக்கு வர்ணிக்கிற போல தோணுது. வட்ட முகம், வானவில் போன்ற விருப்பங்கள், கெண்டை மீன் போன்ற கண்கள், கோவை பழம் போன்ற உதடுகள், முத்துக்கள் போன்ற பற்கள். செம்புக்கு இருக்க மாதிரி அது மாதிரி கழுத்து, இடை, பெருத்த சகனம். குண்டில இருக்கான். குண்டி வருதுல கட்டம்னா குடும்பத்துக்காக. குடும்பத்துக்கே இதுதான் கை நீட்டு. நீ என்ன குண்டி பெருசா பேசிக்கிட்டு இருக்க. நீ தனியா ஜிம்முக்கு போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வளர்க்கறதா ஜிம்முக்கு போவாங்க. மேன்மணிக்கு தொட்டவனை கேட்டேன், மேட்டு புஞ்சை உழுதவனை கேட்டேன். யாரை பார்த்து மேலாமணிக்குங்கிற? என்னை பார்த்து மேலாமணிக்கு மாதிரி தெரியுதா? அவங்களை ஒட்டுக்கிட்டு இந்த ஐயா விட்டுக்கிட்டு சொலக விட்டுக்கிட்டு புடைக்க. யார அவத்து எங்க சொலக இருக்கு, அவட்டு சொலக வச்சு புடைக்கிறீங்க. ஏற்கனவே வாயில துணியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஐயாட்ட போகாத அவனுடைய ஊமை குத்தா குத்தி பேத்து விடுவாரு. எனக்கு கோவம் வச்சு உடனே ஊமை குத்தா குத்தி போய் தெரிஞ்சுக்க. குத்துவ உன் கைய ஒடிச்ச ஓடிச்சு. நீ ஒடிக்கிற வரைக்கும் கையில புளியா பறிச்சிட்டு இருக்குமா? ஆம்பளை கிட்ட அதிகமா பேசாத. நீ முதல்ல அதிகமா பேசாதயா. ஆம்பளை கிட்ட அச்ச தர்க்கமா பேசினா குடும்பம் மயிரில கூட உருப்படாது. பொம்பளை பேச சருத்துவா, ஆம்பளை பேச அச்ச தர்த்துவா. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். ஆம்பளை கூடி பேசினா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் நடக்காது. பொம்பளை கூடி பேசினா ஒரு பிரச்சனையும் நடக்காது. நாலு பொம்பளைய கூடி பேசினாடிக்கு அதுல பெரிய பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனை நடக்கும்? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 30 வருஷம் அனுபவமான பெரிய வேப்ப மரம். சரி. ஒரு 4 பொம்பளைய புருஷக்காரனை வேலைக்கு போக வச்சுட்டு அந்த புளிய மரத்து வேப்ப மரத்தூர்ல சேரப்பட்டு உட்கார்ந்து தினமும் பேசுவாங்க. இப்படி பேசி பேசி இந்த வேப்ப மரத்தை வெட்டிட்டாங்க. ஒரு குடும்பமும் பக்கத்துல குண்டியை தூக்கிட்டு ஓடியே போச்சு. அப்படியா? அந்த பேச்சு அவ்வளவு எஃபெக்டா இருந்திருக்கும் போல. நீ சொல்லிட்டு இருக்க, நீ உட்கார்ந்து குறு பேசிட்டு இருக்க. அவன் தெரியும், பெண்ணுக்கு பெண்ணுதானே தெரியும் நீங்க பேசுற பேச்சு. அப்படி சொல்லாதயா. சுட்டு போட்டாலும் பொம்பளையாளுக்கு பொண்ணி பேச வராது. எரிச்சல கிளப்பிட்டு இருக்காங்க. நாங்க உண்மையா பேசுவோம். நீங்க தண்ணி அடிச்சா என்ன பேசுவீங்க தெரியுமா? யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். யாரு உண்மையா பேசுவா? நாங்க தான் உண்மையா பேசுவோம். நீ உண்மையா பேசுறது யாருக்கு சொல்ற? ஓட்டத்தையா சொல்றேன். வெக்காளி சிரிக்கி. என்ன? இந்த உலகத்திலேயே அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு முதல் காரணமே பொம்பளை தான். பொம்பளைனால குடும்பம் கெட்டு போகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த நான் சொல்றேன். என்ன? இங்க பாரு. 2 பேர் இருந்தா ஒரு ஐயா பாரு. இந்த சாச்சி அவருக்கு மூத்திரத்தை வாங்கி அதுல ஊத்து. எதுக்கு நான் கொண்டு போய் அதுல ஊத்துறேன்? உங்க நீங்க இடம் தெரியாம எங்கேயோ மாட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமா பேசுனாவே எனக்கு பிடிக்காத. எனக்கு அதிகமா பேசுற ஆம்பளைங்க மேல சுத்தமா பிடிக்காது. குட்டத்துல வச்சுக்கோ குறும்பி அந்த வேற அந்த. போற பொண்ணு குண்ட குடிக்க அண்ணன் கவியத்தை பத்தி. போட்டே பாவட புருளுக்கு பா. உனக்கு போட்டே கையில எடுத்து போட்டு அம்மனமா ஓடி போயிடுது. உனக்கு போடுற ஓல்ல மூத்திரம் சிறுட்டு 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 தரிக்குமா. போற பொண்ணு உங்க அப்பனுக்கு அட்டை கட்டி பறந்துருச்சுங்க. எங்க அப்பட்ட போகாத எங்க அப்பனுக்கு தண்டி ஓத ஓன் ஜாம சப்பட்டியா போயிரும் சனிய பிடிச்சவன். போதமா மொகைய பாரு மொகைய. என்னத்த உனக்கு பேச வேணுமாடா. என்ன கல்யாணம் போற புது கம்பி திரும்ப ஆரம்பிச்சு. கல்யாணம் பண்ணி வைக்காம வீட்டு வாசப்படியில வந்து எங்க ஆட்களை அப்படி தூக்கி வச்சாங்க. நீங்க எனக்கு புருஷன் வந்து அன்னைக்கு வந்து நச்சியே கொண்டு போறீங்க. இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படி நீ 4.5 கிலோ 5 கிலோ பிள்ளை பெப்ப நீ நினைக்கிற? ஏன் முடியாதா? நீ சண்டாளி மகளே இந்த சாமி மேல சத்தி பண்ணி சொல்றேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் பிள்ளை பெத்துன்னு வச்சுக்க. மூஞ்சில குஞ்சு இருக்கு பாரு, மூஞ்சில குஞ்சு. இந்த தாண்டி தாண்டி உனக்கு பிள்ளை பிறக்க. மூஞ்சிலுக்கு குஞ்செல்லாம் இருக்கா? மொகைய பாரு மொகைய. மூஞ்சு நீ இந்த குஞ்சுக்கு தான் நீ ஆசைப்படுற. எந்த குஞ்சுக்கு ஆசைப்படுற? பெரிய உலகத்துல வர அளவு குஞ்சு அது. குஞ்சுனாவே சின்னதுன்னு அர்த்தம். குஞ்சுனா சின்னதா? நான் சொல்றது இந்த இடத்துல இப்பவே நான் பிள்ளை பெத்து காட்டுறேன். 5 கிலோ இல்ல. ஒவ்வொரு பிள்ளையும் 10 பிள்ளை நான் பெத்து காட்டல. என்ன சொன்ன? குஞ்சுனா சின்னதா? இல்ல நீ சொல்லியே. யாரு சொல்றது அப்படி கேக்குறியே? நான் சொன்ன குஞ்சுனா சின்னதுன்னு. அப்ப நீ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருப்ப போல. என்னைய சம்பந்தமே இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா. அச்சா बोलता है. கரெக்ட்டா பேசுறேன். இந்தியனா பேசுறீங்க? நீ புள்ள பத்துட்டாருக்கு புளுப்புண்டா இருக்க. அப்படி சொல்லாதீங்க தங்கராஜ். நீங்க வேணா பெக்க வச்சு பாருங்க நான் எப்படி பெத்து மட்டும் கொடுக்கிறேன்னு சொல்றேன். யாரு சொல்றது? நான் சொல்றேன். உன்னால முடியுமா? நான் பெப்பேன். உன்னால புள்ள பெக்க முடியுமா? நானால எலி குஞ்சு சைஸ்ல பெக்கிறேன். உன்னால ஒரு முட்டைகோஸ் சைஸ்ல பெக்க முடியுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பெண்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாரு இந்த வசனம் தான் பேசுறீங்க. நாங்க புள்ள பெக்கறோம் புள்ள பெக்கறோம் புள்ள பெக்கறோம். எவ்வளவு சிரமமான விஷயம் தெரியுமா? புடுங்க என்ன பிள்ளத்தை பத்தி நீ இது பண்ணிட்ட. எங்க நீ பெத்து காட்டுங்கறே. புள்ள பெக்கறனா என்னன்னே தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. யாரையா சொன்னது என்ன தெரியாம? புள்ள பெக்கறனா முக்கிய பெக்கறதா புள்ள பெக்கறது. நீ முக்கிய புள்ள பெக்கறியா? இல்லையா? இப்ப முக்கிய புள்ள பெக்கற. அடி சண்டாளி மகளை நிறமாசமா இருக்கும்போது வவுத்த ஒளிச்சோட ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க. அங்க டாக்டர் நல்லாக்க படுக்க போட்டு கத்தி எடுத்து உருட்டு குழந்தை உருறாங்க. முக்கிய பெக்கறி நக்கி பெக்கறன்ற. இது எங்க மேல தப்பா அவங்க மேல தப்பா? புள்ள வாசமா நீங்க தானே கண்டது கடித வாங்கி கொடுத்து புள்ளைய பெருக்க வச்சு போறீங்க. ஆமா ஆமா நீனே அப்படியே படுத்துக்கிட்டு வெறும் பிராலரும் பீஸாவும் பர்கரும் நல்ல சப்பு 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 நாய் பீத்துங்கற மாதிரி. நாங்க என்ன எங்க விடாம தின்றோம்? உங்க வயித்துல வலது எங்க வயித்துல அடி சண்டாளி மகளை இப்படியே சொல்லி தள்ளிடி. நீ பிள்ளைய பெக்க முடியாம
கல்யாணம் பண்ணி யாரு பிள்ளை வைக்கிறா? யார் வைக்கிறா? எல்லாத்துக்கும் கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு, முட்டை கட்டி இருக்கு, வயிறு புடுக்குல கட்டி இருக்கு. முட்டை கட்டி எங்க அங்க வந்துச்சு? நீர் கட்டி. நான் நீர் கட்டி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாரு, ரொம்ப பேசாத. என்ன இருந்தாலும் பொம்பளை நாங்க இல்லாம நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாத. ரொம்ப தெரிஞ்சுக்கங்க. என்ன? இந்த உலகத்துல ஆண் அழகா பெண் அழகா? பொண்ணுதான் அழகு. யாரு சொன்னா? நான் சொல்றேன் பொண்ணுதான் அழகு. நீ பெண் அழகு. ஏய் இல்லையா? ஆற்றால் பெண்ணு நீ ஒரு பியூட்டி பார்லருக்கு போய் ஐப்ரோவை சரி பண்ணி பேரல்ல உடைய பிதிக்கு எடுத்து முட்டப்பா பூசணா தாண்டி சண்டாளி மகள் அழகு. நாங்க ஆம்பளை வக்கா மக்களை காலையில வெள்ளை சட்டையை கட்டி இந்த குளத்துல குளிச்சு விட்டு இந்த கோயில கையிலவே திருநூறு எடுத்து நெத்தியில பூசி இந்த மீச்சியை முடிக்க விட்டோம்னா மாப்பிளை சொக்க ஆம்பளை அழகா இருக்கும். என்ன மாப்பிளை சொக்க அழகா இருக்கீங்க நீங்க? இந்த உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி பூரா ஆண் ஜீவராசி அழகா, பெண் அழகா? பெண் அழகு இல்லையா? ஆணுதான் அழகு. அதான் எப்படியா? இந்த உலகத்துல காளமாடு அழகா இருக்குமா, பசுமாடு அழகா இருக்கும்? காளமாடு தான் அழகா இருக்கும். ஜல்லிக்கட்டு மாடு அழகா இருக்குமா? ஆமா, அதுக்கு நல்ல இதெல்லாம் இருக்கும். ஆண்சிங்க அழகா இருக்குமா, பெண்சிங்க அழகா இருக்குமா? ஆண்சிங்க தான் அழகா இருக்கும். ஆண் மயில் அழகா இருக்குமா, பெண் மயில் அழகா இருக்குமா? ஆண் மயில் தான் வால் இருக்கும், அழகா இருக்கும். பெண் மயிலுக்கு தோகை இருக்காது, குண்டில முட்டு தொங்கி தான் இருக்கும். வீட்டுல சேவை அழகா இருக்குமா, கோழி அழகா இருக்குமா? சேவல் தாங்க அழகா. சேவை தான் அழகா இருக்கு. இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி பூரா அழகா இருக்கும் போது ஏண்டி பீத்த சிரிக்கி என் பீதி சிரிக்கி நீ என்னடி அழகு என் மயிரை புடுங்க. யாரை பத்தியா பீத்தின்னு சிரிக்கி சொல்ற? இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை பார்த்து ஒரு பாட்டு பண்ணு. என்ன பாட்டு பண்ணு? என்ன விலைன்னு பண்ணு, என்ன விலைன்னு பண்ணு. எனக்கு பாருங்க. அதே எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டு. எதுக்கு என்ன ரேட்டு கேக்குற? எதுக்கு என்ன ரேட்டு கேக்குற நீ? ஒரு நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறேன்னு கேட்டு. அவர் அப்படிதான் கேட்பாரு. அவர் கேட்டதை கிராஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நான் எங்க ஊர்னா அங்கேயே வந்துகிட்டே இருக்கேன். எனக்காண்டி பேசாம அவர் உன்னை நொட்ட பாக்குறாரு. சட்டாளி எனக்கு அண்ணன் வேணும், அப்படிலாம் பேசாத. அண்ணன் தான் தெரியாதுன்னு அவர் நேக்கா இருக்காரு. அவர் மட்டும் அண்ணன், நீ எனக்கு அண்ணன் தான். பிரியா, ஓ அச்சா போட்டா மச்சான் அதுவே தங்க மாட்டியா? இல்ல பேசா இருக்கு போல, அதனாலதான் சப்புன்னு கேட்டிருக்கு. ஆனா ஜெப்ரியா நல்ல முண்டமா இருக்கடி, சண்டாடி போல முண்டமா இருக்கு. தண்ணி எடுத்து ஊத்து. மாமா தண்ணி எடுத்து ஊத்து. மாமா இருக்காடா, ஒழுமொழு இருக்காடா சண்டாடி மாமா, ஒழுமொழு எத்தண்டி அப்போ அம்மா சொல்ல முடியாம தானே இருக்கு. என்னமோ முண்டமா இருக்கே, நீ பண்ண என்ன முட்டை முண்டியா இருக்கு? நான் சொன்னேன் சீ கருமத்தை. நான் தான் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு தானே இருக்கிறேன். உங்க கண்ணு தெரியல, நீ மூஞ்சியை பத்தி பேச மாட்டேங்கிற. ஐயோ, எனக்கு இந்த புழு கண்ணாடியை பார்க்கும்போது போடும் போது முண்டமாவே தெரியும். போட்டு பாருங்க சரி, போட்டு பாருங்க. உள்ள ஊதா சட்டி போட்டுருக்காரா? பணியாரம் தெரியுது மாமா. பணியாரமா? ஆமாடி, உப்பி போய் வச்சுக்கிட்டு சண்டாடி மகனே. சரி, நகரீத்துல பொட்டெல்லாம் வந்துட்டு ஒண்ணு அதுல கூட பொட்ட நாயத்தான் சொல்லுவியா? ஆன்லைன் சொல்ல மாட்டியா? நீ ரொம்ப பேசுற. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, 10 ரூபாய்க்கு சூடு கட்டி வாங்கி உன் தலையை வச்சு குடிச்சு விட்டுருவேன் பாத்துக்க. செய்யாத. சரி பிரியா, நீ அப்படி ஒரு காலமும் செய்ய மாட்டேன். ஏன் செஞ்சேன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு கோபம் வந்தா சூட கட்டிய வாங்கி கொளுத்தி கொண்டுன்ற. கொல்ல மாட்டேன். ஏன்? சூட கட்டிய வாங்கிட்டு வருவேன், இந்த மண்டையில வைப்ப. எந்த மண்டையில? இந்த மண்டையில தீப்பெட்டி எடுப்பேன், பக்குன்னு அடிப்பேன். பொருந்திருமா? குப்புன்னு பிடிக்க பிடிச்சா கிட்ட கொண்டுட்டு வருவேன். அதுக்குள்ளே உன் மனசு கேட்க, ஏன் இந்த வாயிலாத அப்புறாணி ஜீவனை நம்ம கொளுத்தணுமா அப்படின்னு தீக்குச்சியை கீழே போட்டு இந்த வர இருக்கு. கையை அந்த பக்கம் நீட்டும் போது ஏன் இந்த விரல ஆறுகாட்டி விரல் இருக்கு, சுண்டு விரல் இருக்கு, கட்ட விரல் இருக்கு, மோதிர விரல் இருக்கு, எதுக்கு நடுவரில் மட்டும் காட்டுற? இந்த விரல் தான் நல்லா டெம்பர் கிடைக்கும். டெம்பர் கிடைக்குமா? இந்த விரல் இப்படி மடக்கி இந்த மண்டையில இருக்கிற சூட கட்டிய இப்படி சுண்டி விட்டுட்டு 2 உருகி இதுல முத்தம் கொடுக்கறதுக்கு நான் எடுத்து கம்பியில போய் என் வாயை வச்சு கொடு. உனக்கு மைச்சத்துக்காரருக்கு தானே பிடிக்குது சட்டாளி மாடு. என்னையா பேசுறேன்? அவராவது நோண்டிக்கிட்டாது இருக்கியாங்க. அதுக்கு நான் நோண்டிக்கிட்டே இருக்க முடியாமா? நோண்டிக்கிட்டா இருக்க சொன்னேன் நானு. அதுக்கிட்டே எச்சரிக்கிறேன், மரியாதை ஓடி போயிரு. எச்சரிக்கிறேன், பொச்சரிக்கிறேன். உனக்கு எனக்கு சொத்து தகரா இல்ல வாக்கிய தரல, இல்ல குடுக்கல தாங்களா, இல்ல வரப்பு தரலாம், இல்ல நீ என் பொண்டாட்டியா? நீ எனக்கு என்ன புருஷனா இல்லையா? உன்னைய வச்சிருக்கனா? உன்னை நான் வச்சிருக்கேனா? ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. முடியாது. பணியாரத்தை பிடிச்சு என்ன 2 பேரும் அந்த அளவுக்கு பணியாரத்தை பத்தியே பேசுறீங்க? அவங்க 2 பேருக்கு 90 வயசுல ஒரு பணியாரம்
எங்க ஐயா பெரியம்பளை கிழமை இருக்கேன். அப்ப 80 வயசுல ஓகே. அதுக்கு வந்து சுப்பையா கிழமை இருக்கு. 18 வயசுல 18 வயசு நானும் பெட்டிக்காரு ரூபே மோகன்தாஸ் சாமி சேர்த்துக்கிறேன். எதுக்கு அவங்க சேர்த்துக்கீங்க பாவம்? அவர் எங்க லிஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. ஏமா எங்க லிஸ்ட் அதுக்கிட்ட சரி என்ன பிசினஸ் பண்ற? இது பண்றேன். நானும் வந்து பண்ண பாக்குறேன். அதுதான் அது இல்லைங்க, எழுதி வியாபாரம் பண்றேன். ஓ அச்சா, நீ மூஞ்சிய பார்த்து பேசியா? இல்ல வரும்போது இந்த சாம்பார்ல உருளைக்கிழங்கு ரெண்டு இருந்தேன். அந்த சாம்பார்லையா? கண்ணை சிமிட்டி சிமிட்டி எதனியா? ஆனா உங்களை சாப்பிட உட்காரும் போது வடா ஓகே. அண்ணாக்கா இல்ல பெருசா இருக்கேன். என்னங்க ஹிந்தியெல்லாம் பேசுறீங்க? சரி உன் இளநீ இருக்கே நாட்டு இளநியா இல்ல கோயம்புத்தூர் கொப்பரை இளநியா? நான் பொய் சொல்லியெல்லாம் வியாபாரம் பண்ண மாட்டேன். நம்ம இளநீ வந்து நாட்டு இளநீ, சின்னதா இருந்தாலும் அரைப்படி தண்ணியாவது தேரும். தித்திப்பா இருக்கும் எல்லாம். தண்ணி நல்லா இருக்குமா? வேணா வாங்கி குடிச்சு பாருங்களேன். எங்க ஒரு மடம் கூட என்ன ஆள் வந்து கீழே உட்காருங்க. அம்மா உட்கார்ந்த தானே குறையாது. குறையறாதா? அவன் நாய்ச்சிரி ஏறிச்சுன்னா ஸ்டார் போட்டு குடிங்க. ஸ்டார் எட்டாதுட்ட ஓசு நான் ஸ்டார் போட்டு குடிக்கலாம். அதுக்குள்ள தூசியா இருக்காது. தூணி ஒட்டிக்கலாம். அப்படியே வாய் வச்சு குடிக்க வேண்டியது. ஸ்ட்ரைட்டா கிட்டவா அதுக்கிட்ட எனக்கு இளநீ தண்ணி இப்ப செட் ஆகாது. ஏங்க அவங்க கூட தேங்காய் உடைக்கும் போது அவட்ட தண்ணி கேட்டீங்க? இந்த கேட்டி அதுக்குள்ள உடச்சு கீழே ஊத்திட்டாங்க. சளி பிடிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியும். தொண்டை ஏற்கனவே கட்டிக்கிச்சுன்னு அதான் இளநீ தண்ணி குடிக்காத அப்படின்னு கீழே விட்டுட்டாங்க. சரி வேற என்ன பண்ணணும்? எனக்கு உன் தேங்காய் கீழே இருக்குல்ல அந்த வழுக்க கீத்து. வழுக்க கீத்துன்னு சொல்லி வழுக்க கீத்துங்கிறத வழுக்க கீத்து அதை வச்சு என்ன பண்ண போற? போட்டு சவந்துக்கிட்டாது கிடப்பாங்க. சரி உன் இளநீ ஆவரத்தை எடுத்து சொல்லுவா கொஞ்சம். ஆமா அது பெல்ட் போட்டு கட்டி இருக்கு. நீ விடிய விடிய குடுக்கினாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. கீரை முட்டை அந்த புள்ள இருக்கும் போது நீ ஏண்டா குடுக்குற? எப்படி மறுபடியும் குறைஞ்சிருச்சு. நீ மண்டையில போடுறீங்க.
ஐயோ மீன் பிடிக்க போகணுங்க ஒரு ஆளா மீன் மாட்டிக்கிட்டு கொட்டுது. மீன் பிடிக்க போகணுங்க ஒரு ஆளா மீன் மாட்டிக்கிட்டு கல்யாணத்தை சொல்லி கொடுத்த நேரில் படிக்க போன ஆத்துல ஒரு ஆளா மீன் மாட்டிக்கிட்டு கொட்டுது. இன்னும் அந்த தோசை செமிக்கலப்பா தோசை அந்த கிருகிருன்னு ஒரு மாதிரி ஆச்சு. நீ சாப்பிட்டது தோசை இல்லை மாவு. ஐயோ மீன் பிடிக்க போகணுங்க ஆத்துல ஒரு ஆளா மீன் மாட்டிக்கிட்டு கொட்டுது. லேசா இடிச்சு பிடிச்சு கொட்டையில கொலைகேசுதான். ஒன்னும் ஜெயப்பிரியாவை குத்தி சாகணும்டா இல்லைங்க அந்த ராணி மைக்க குச்சியாந்து சாப்பிடலாம். 10 ரூபாய்க்கு துணி பட்டணத்து செல்லுக்கு துணி பக்கத்துல வாங்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆட்டை இவ்வளவு நேரம் ஆடுற? ஏன்னா நீ எந்திரிச்சு போறியா? சரி சரி இந்த ஆட்டத்தை பார்த்தோன்னா இதே மாதிரி விடி விடி செய்வோமா? உனக்கு என்ன கதை முடிச்சுட்டு பரவாயில்லையா? நான் ரிவிட்டால் மாத்திரம் வாங்கி போட்டுக்கிறேன். வெத்தலை மடிச்சு கொடு மாமா நடந்து போறது. சரி போங்க. இல்ல எங்க போறாங்க? உங்க வீட்டுக்கு போறாங்க. ஏக்கா இந்த பச்சைக்கா போறாங்க ஏக்கா. ஏன் கூப்பிடுங்க காது கேக்குதா பத்தியா? அந்த அக்கா குண்டில உள்ள மண்ணை தட்டிருச்சு அதனால உன்னை மதிக்க இது போறா. கிட்ட வா வா. ஜெயப்பிரியா ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது. இந்த என்ன கேப் இருந்தா இடையில என்னாலும் சொல்லி போடுவேன். கோபால் கோபால் நீங்க என்ன செத்துருவே கோபால் செத்துருவே கோபால் செத்துருவே கோபால். காலையிலே கும்பாசியா நடந்திருக்கலாம். தெரியும் கோபால் குப்பத்துல தண்ணி ஊத்துனாங்க முதற்கொண்டு தெரியும் கோபால். சாமி இங்க குடி உண்டுருச்சு இல்லவா? ஆமா கோபால். இந்த கொலகார பய தெய்வத்துக்கு முன்னாடி எத்த தண்டி பச்சை பொய் சொல்றாங்க. நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றாடா. அப்பட்டமான குடிடா. நடிக்கத்தான் கோபால் வந்து நான் செத்து குழி 3ஆம் நாளுக்கு ஆயுதே இல்லைங்க 15 வருஷம் தூக்கிடுவேன். அப்படி சொல்லாதீங்க கோபால். உங்க அன்புக்கு முன்னாடி என் நடிப்பு தோற்று விட்டது கோபால். தோற்று விட்டது கோபால். கொஞ்சமாவது என்னை வந்து சீரியஸா நடிக்க முடியா? காமெடி பிசா நான் செத்தோட செத்துருவேன். முடங்கட்டேன் போய் சொல்றாங்க. இல்ல அதை சொல்லு.
மண்ணாக்க படுக்க போட்டு உனக்கே வச்சு சும்மா இல்ல 145 ரூபா சரக்கு கூட உட்கார வச்சிருக்கேன். காசு நீங்களே கொடுத்தீங்க. ஆமா காலையில உண்டு. அதுக்காக அப்படியே அழகிட்டே உட்காந்துருக்கேன். ஜெயப்பிரியா, நான் இஷ்டப்பட்டு நீ லவ் பண்ணி கிட்ட வந்தாயிர புடுங்க போறேன்னு சொல்றேன். ஜெயப்பிரியா, நீ இஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டால் அது சுகம். நான் கஷ்டப்பட்டேன், நீ இஷ்டப்பட்டா அது பயம். செம்மையா இருக்கு. என்னது எப்பேற்பட்ட காலம். கொஞ்சம் உனக்கு 3 மண்டை வரைக்கும் எழுதி கிடைக்கிறேன். 3 மண்டை வரைக்கும் இருந்தா உச்சி முடி நட்டம் நிக்கிடுவாரு. இருக்கும் இருக்கட்டும். என் காதலை சொல்லுகிறேன். எடுத்து ஓதுங்கள். ஓதம்லாம் எனக்கு இல்ல. இல்லங்க எடுத்து சொல்லுங்கள். அப்படியே அவையார் சேர்த்தீங்க. தூய தமிழ்ல தான் பேசுறீங்க. ஏன் செம்மீனே தான் வேணுமா? மீன் இந்த மீன்
அடி எத்தனை செக் போஸ்ட் தாண்டி வர வேண்டியதா இருக்கு. எனக்கு உங்களை பார்த்து வந்துருச்சு கோபால். உத்தரமா சீ, யாரு? காதல் இதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றேன். இப்படி கேட்கிறிய மூத்தல வருதானு இது உருப்படுமா? உங்களை பார்த்து எனக்கு அந்த காரியம் இல்ல. த்ரோட்டு குறைச்சு தேவைச்சாக்கி மயங்கினே சொல்ல தயங்கி நீ நொண்டி விரும்பி நோயிலே தினம் தினம் அந்த மெரிசனம் பிறந்து விக்கிறியே மனமே இங்க நீ இல்லாமல் வாழும் வாழ்வு ராமையோ. மயங்கினே சொல்ல தயங்கி நீ நொண்டி விரும்பி நோயிலே தினம் தினம் அந்த மெரிசனம் பிறந்து விக்கிறியே மனமே சங்கு அடவட்டு போயிடுச்சு என்னவென்றதில்லை இரக்கம் இல்லாமல் என்னை நீ வாட்டலாமும் வாடை காலமே நீ வந்தால் வசந்தமாகலாம் கோடை காலமே நீ வந்தால் பிள்ளை போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன பண்றீங்க? தலைமை நெஞ்ச தலைவி மேட்ல இருந்து பள்ளத்துல விழுகும்போதே நினைச்சேன் என்ன ஏதோ பிரச்சனை சிக்கிட்டேன் போறா ஊதி ஊதிட்டேன். என் காதலி சொல்லுவேன் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா?